ஹாய் ஹலோ குட் மார்னிங். வாங்க கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து கருப்பு உளுந்து தோலோடு அப்படியே நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட கட்டி ஆயிரனால கொஞ்சம் கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தாக்க சூப்பராக 5 to 7 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்ச பிறகு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு கரண்டி மாவுக்கு நான் 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி வச்சுருக்கேன். கஞ்சி இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பாய்.